காசோலைகளை ஒரே நாளில் பணமாக்கும் புதிய நடைமுறையில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அவை தீர்க்கப்பட்டு வருவதாக என்பிசிஐ எனப்படும் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படும் காசோலைகளை அது எந்த வங்கியின் காசோலையாக இருந்தாலும் ஒரே நாளில் பணமாக்கும் புதிய நடைமுறையை கடந்த 4ஆம் தேதி முதல் ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியது. இந்த நிலையில் இதுவரை மத்திய அமைப்பு மூலம் சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 2,56,00,000 காசோலைகள் பணமாக்குவதை எளிதாக்கியுள்ளதாக என்பிசிஐ குறிப்பிட்டுள்ளது. பெரும்பாலான சிக்கல்கள் தீர்க்கப்பட்டாலும் மத்திய அமைப்பு மற்றும் சில வங்கிகளில் உள்ள செயல்முறைகளில் சில சிக்கல்கள் தொடர்ந்து காணப்படுவதாகவும் சுமூகமான காசோலை தீர்வு அனுபவத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் என்பிசிஐ தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பாலியல் வன்கொடுமை புகாரில் கைதான இசையமைப்பாளர் சச்சின் சங்கவி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சச்சின் சங்கவி மீது 29 வயது பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். இசைத்துறையில் தனக்கு வாய்ப்பு வாங்கி தருவதோடு திருமணம் செய்து கொள்வதாக கூறியதாகவும் தன்னை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்து கட்டாயப்படுத்தி கருவை கலைக்க வைத்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சச்சின் சங்கவியை கைது செய்து பின்னர் பிணையில் விடுவித்தனர். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.